ரீசெண்ட் டேஸில் நான் ரொம்ப அடிக்ட் ஆகின இந்த ஹேர் பேக் என்னுடைய தலைமுடிக்கு அடர்த்தி மட்டும் கொடுத்தது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஹேர் பார்க்குறதுக்கு சாஃப்ட் அண்ட் சில்கினஸாகவும் மாற்றி என்னுடைய ஹேரை பட்டு போல் ஜொலிக்க வச்சிருக்கிற இந்த ஹேர் பேக் நான் 1 மாதம் பயன்படுத்திட்டே வந்தேங்க. என்னுடைய ஹேரை பார்க்கும் போதே தெரியுங்க எந்த அளவுக்கு ஒரு அடர்த்தி எனக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேங்க. இந்த வீடியோவில் எதை பற்றி உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்மளுடைய ஸ்கேல்ப் எந்த அளவுக்கு வீக்காக இருக்கோ நம்மளுடைய முடியும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு மெலிஞ்சு போய் பார்க்கறதுக்கே ரொம்ப தின்னாக இருக்குங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஹேர் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வரும்பொழுது நம்மளுடைய ஸ்கேல்ப்பை ஸ்ட்ரென்த்தனும் பண்ணி நம்மளுடைய ஸ்கேல்ப்பில் வளரக்கூடிய ஒவ்வொரு ஹேர் ஃபாலிக்கல்ஸும் நல்லா ஸ்ட்ராங்காக மாற்றி நம்மளுடைய முடி அப்படியே திக்காகவும் அடர்த்தியாகவும் பார்க்க பவுன்சியாகவும் மாற்றக்கூடிய ஒரு சூப்பரான ஹேர் பேக்கை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஹேர் பேக் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வரும்பொழுது நீங்கள் ஒரே ஹேர் வாஷில் சூப்பரான ரிசல்ட் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இது அப்படியே கண்டினியூஸாக நீங்கள் 3 மாதம் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வரும்பொழுது உங்களுடைய முடியை பார்க்குறதுக்கு உங்களுக்கே தெரியுங்க அந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு திக்காகவும் நல்ல பவுன்சியாகவும் இருக்குங்க. ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் பேக்குக்கு நான் ரொம்பவே அடிக்ட் ஆகிட்டேங்க. நான் காமனாக எடுத்துருக்கக்கூடிய சேம் இன்க்ரீடியன்ஸ் தான், அதில் ஆல்டர்னேட்டட் 2 இன்க்ரீடியன்ஸை நான் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேங்க. எனக்கு சூப்பரான ரிசல்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்குங்க. என்னுடைய ஹேரை பார்க்கும் போதே தெரியுங்க எந்த அளவுக்கு ஒரு அடர்த்தி எனக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு. நான் ரிப்பீட்டடாக நான் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால என்னுடைய முடி பார்த்தீங்கன்னா எனக்கே பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு பிடிச்சிருக்குங்க. அந்தளவுக்கு எனக்கு அடர்த்தி மட்டும் கொடுத்தது கிடையாதுங்க, என்னுடைய ஸ்கேல்ப்பும் சரி அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக மாற்றிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் எனக்கு ஹேர் ஃபாலும் ரொம்பவே ஸ்டாப் ஆகிருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஹேர் பேக்கை நீங்கள் பயன்படுத்திட்டே வாங்க, சூப்பரான ரிசல்ட் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஸோ இந்த ஹேர் பேக்கை நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத நான் வீடியோக்குள்ளே போய் ஷோ பண்ணுறேங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட் உப்பு போடாத சாதம் வடிச்சிருக்கிற கஞ்சி தண்ணி தாங்க. இதில் அதிக லெவலான விட்டமின் B12 இருக்கிறதுனால நம்மளுடைய ஹேர் ஃபாலிகல்ஸை நல்லாவே ஸ்ட்ராங் பண்ணி நம்மளுடைய ஹேர் பிரேக்கேஜை கண்ட்ரோல் பண்ணுங்க. அடுத்து நான் சேர்த்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட் 4 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேங்க. இந்த உளுந்து என்னுடைய முடிக்கு தேவையான அளவுக்கு நான் எடுத்திருக்கேங்க. உங்கள் முடிக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. உளுந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேர்த்துக்கும் போது உங்களுடைய முடி அடர்த்தியை இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்து உங்களுடைய முடி வால்யூமும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கோங்க. அதனால உளுந்து சேர்த்துக்கிறேங்க. அடுத்து நான் எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட் 3 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் தாங்க எடுத்திருக்கிறேன். வெந்தயத்தில் அதிக லெவலான ஃபோலிக் ஆசிட் இருக்கிறதுனால நம்மளுடைய ஸ்கேல்ப்ல இருக்கிற பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணி நம்மளுடைய ஹேர் க்ரோத்தை ப்ரமோட் பண்ணுங்க. இது எல்லாமே நல்லா ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இதை நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு நாள் நைட் ஃபுல்லாக அப்படியே விட்டுருங்க. காலையில் எழுந்து பார்க்கும்போது நம்ம ஆட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இந்த கஞ்சி தண்ணியில் நல்லா ஊறிஇருக்கோங்க. இப்போ அப்படியே நம்ம ஒரு மிக்சி ஜாருக்குள்ளே மாற்றிக்கலாங்க. மிக்சி ஜாரில் சேர்த்துக்கும் போது இந்த தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கடைசியாக சேர்த்துக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் 3 இன்க்ரீடியன்ட்ங்க. அதில் ஒன்று ஆலோவேரா. ஆலோவேரா நம்மளுடைய ஸ்கேல்பில் ரிலீஸ் ஆகக்கூடிய ஆயில் செக்ரேஷனை கண்ட்ரோல் பண்ணி நம்மளுடைய ஸ்கேல்ப் எப்பவுமே மாய்ச்சராக வச்சுருக்கோங்க. அடுத்து நான் எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட் 10 அளவுக்கு செம்பருத்தி இலை எடுத்திருக்கேங்க. செம்பருத்தி இலை நம்மளுடைய புதுமுடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பேபி ஹேர்ஸ் வளர்கிறதுக்கான ப்ராப்பர்ட்டிஸும் இதில் இருக்குங்க. இப்போ இந்த மாதிரி நான் நல்லா ஃபைன் பேஸ்ட்டை நான் கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறேங்க. எப்போவுமே ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டை நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கணுங்க. ஏன்னா நம்ம குறைன்னு அப்படியே நம்ம தலையில் அப்ளை பண்ணும்போது அது சரியாக தலை விடாதுங்க நம்ம ஹேர் வாஷ் பண்ணும்போது. அதனால இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். அதுதான் எக்குடைய ஒயிட்டுங்க. எக்குடைய ஒயிட்டில் அதிக லெவலான பயோட்டின் கண்டென்ட் இருக்கிறதுனால நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குங்க. இப்போ ஹேர் பேக் ரெடி ஆயிடுச்சுங்க. நான் முன்னாடி நாள் நைட்டே பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கேல்ப்லையும் சரி என்னுடைய ஹேர்லையும் சரி நான் வீட்டிலே செஞ்சிருக்கக்கூடிய இந்த ஹோம் ரெமிடியான ஹெர்பல் ஹேர் ஆயில் தாங்க நான் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னுடைய ஹேர் க்ரோத்துக்கு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்த இந்த ஹேர் ஆயில் உங்களுக்கு மேக்கிங் வீடியோ வேணும் அப்படின்னா நான் ஐ பட்டன்லையும் என் ஸ்க்ரீன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேங்க. நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு யாருக்காவது எனக்கு செய்ய ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணியும் நீங்கள் ஆயில் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேர் பேக் ரெடியாக இருக்குங்க. நான் இந்த மாதிரி 2 பார்ட்டிஷனை நான் என்னுடைய ஹேரை ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஹேர் பேக்கை நல்லா உங்களுடைய ஹேர்லையும் சரி உங்களுடைய ஸ்கேல்ப்லையும் சரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. முக்கியமாக உங்களுக்கு எங்கெல்லாம் ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்கோ ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்கிற ஏரியாஸ்லையும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க.
ரீசெண்ட் டேஸில் இந்த ஹேர் பேக்குக்கு நான் ரொம்பவே அடிக்ட் ஆகிட்டேங்க. ஏன்னா நம்ம வந்து ரைஸ் வாட்டரும் ஆட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் உளுந்து, செம்பருத்தி இலை இது எல்லாமே போட்டு நம்ம அரைச்சி நம்ம தலையில் சேர்க்கும் போது நம்மளுடைய ஹேர் க்ரோத் மட்டும் கிடையாதுங்க, நம்மளுடைய ஹேர் திக்னஸும் நம்மளுடைய ஹேர் வால்யூமும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹேர் பேக்கோட சேர்த்து நம்ம வந்து நம்ம வீட்டில் செஞ்சுருக்கக்கூடிய ஹோம் ரெமிடியான ஹெர்பல் ஹேர் ஆயிலும் யூஸ் பண்ணிகிட்டே வரும்பொழுது என்னுடைய ஹேர் க்ரோத்துக்கும் என்னுடைய ஹேர் திக்னஸ்க்கும் ரொம்பவே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருந்ததுங்க. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கொண்டை போட்டு விட்டுட்டு நான் மிச்சமாக இருக்கிற இந்த ஹேர் பேக்கை அப்படியே வந்து நான் என்னுடைய ஸ்கேல்ப்லேயும் என்னுடைய ஹேர்லையும் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேங்க. இப்போ அது அப்படியே வந்து ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு இப்போ நான் சீக்கா போட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வரேங்க. இப்போ நான் வந்து சீக்கா போட்டு ஹேர் வாஷ் பண்ணி வந்திருக்கேங்க. பாருங்க என்னுடைய முடி ஒரே ஹேர் வாஷில் எந்த அளவுக்கு ஒரு பவுன்ஸியாக தெரியுது அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஹேர் வந்து பார்க்கும் போதே தெரியுதுங்க எந்த அளவுக்கு சாஃப்டாகவும் ஷைனிங்காகவும் இருக்குது அப்படின்னு. ஏன்னா நம்ம ஆட் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்மளுடைய ஹேருக்கு க்ரோத் கொடுத்து நம்மளுடைய ஹேரை எப்போவுமே நரிஷில் வச்சிருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸுங்க. அதோடு சேர்த்து நம்மளுடைய ஹேர் ஆயிலும் அப்ளை பண்ணிகிட்டே வரும்பொழுது ஒரே ஹேர் வாஷில் இந்த ஹேர் பேக்கை போடும்போது நம்மளுடைய முடி பார்க்குறதுக்கே அந்த அளவுக்கு பவுன்ஸியாகவும் திக்காகவும் வளரக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்க. ஐ திங்க் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நான் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே 4 கிச்சன் இன்க்ரீடியன்ட் மட்டும்தாங்க. இந்த ஹேர் பேக்கை நீங்கள் பயன்படுத்திட்டே வரும்பொழுது நீங்கள் 3 மாதத்தில் சூப்பரான ரிசல்ட் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. 3 மாதம் கூட தேவையில்லைங்க. ஃபஸ்ட்டு ஹேர் வாஷில் நீங்கள் வந்து சூப்பரான ரிசல்ட் பார்க்கலாங்க. இதை தொடர்ந்து நீங்கள் 1 மந்த் யூஸ் பண்ணிகிட்டே வரும்பொழுது உங்களுக்கே தெரியுங்க உங்களுடைய முடி எந்த அளவுக்கு பவுன்ஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அதே போல் நீங்கள் ஹேர் ஆயிலும் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் இன்டேக்கும் வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. நம்மளோட சேனலில் இன்டேக்கான வீடியோஸும் நம்ம வந்து கூடிய சீக்கிரத்தில் நம்ம போடலாங்க. ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கா தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.